ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு சிந்தனையாளர் அவரோட இருக்காரா, அவர் அட்வைஸ் பண்ணுறாரா, புஷின்னு தமிழ்நாட்டு அரசியல்லாம் கரைச்சி குடித்தவர் இருக்காங்களாம். அதனால் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிடுவாங்க உங்களுக்கு, இவங்களை வச்சுட்டு அவர் நம்புகிறாரு. சரி அவர் வந்தால் வெற்றி பெறட்டும்னு சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசுறது இல்லை சார். இப்போ சமீபத்தில் கூட பூத் கமிட்டி மாநாடுலாம் நடத்தினாங்க கோயம்புத்தூரில். அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? பூத் கமிட்டினா எப்படி திமுக எப்படி நடத்துது, அதிமுக எப்படி நடத்துது? அது வெளியவே தெரியாது. பொதுக்கூட்டமாக நடத்தி சின்ன பையங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற பையங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அது பூத் கமிட்டி ஒரு கூட்டம் மாதிரி நடத்துனீங்க. ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் காட்டிட்டு பத்திரிகையாளர்களை உள்ளே விட்டுட்டு, அதாவது பூத் கமிட்டி கூட்டம் இல்லையே. பூத் கமிட்டி கூட்டம் அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. இந்த ஐடியாலாம் யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியல. இப்போ ஆதவர்ஜுனா இருக்கார், அவர் கொடுத்துருக்கலாம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்து வந்த சிந்தனையாளர். ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், சாக்ரட்டிஸ் இருக்கார் இல்லையா, அரிஸ்டாட்டில், அதே மாதிரி கௌடில்யர், எல்லா திறமையிலையும் போன மிக்சர், ஒரு சர்வ வல்லமை பெற்றவர். அவர் இருந்தால் போதும், வெற்றி பெற்றலாம். அன்புமணி வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி கனவுல வெற்றி பெற்றார்ல முதலமைச்சரா 2016. ஆமாம், கனவுல வெற்றி பெற்றார்ல முதலமைச்சரா. அது சித்தராமையா போன தடவை வெற்றி பெற்றார் இல்லையா. நல்லா ஆகலாம். வாழ்க விஜய், வெல்க விஜய், நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள். அவ்வளோ.